வேதம் சொல்லுகிறது, அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்டா இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர், பின்னணியாய் இருக்கிறவர் ஆண்டவர். நம்ம முன்னாடி வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்ன ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அப்போ சில நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு எதுவுமே இருக்காது. பின்னாடி உங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, நீங்கள் இந்த இடத்துல வர்றதுக்கு உங்களுக்கு பின்னணி என்ன இருக்குது, உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பின்னணி இல்லை, பேக்ரவுண்டு இல்லை. இந்த உலகத்தில் ரொம்ப முதலிடம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பின்னணி யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய ஃபீல்டு இருக்கு பாருங்க. இந்த ஃபீல்டுல எல்லாம் யார் திரும்ப 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 வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பின்னணி இருக்கிறவங்க தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். யாராவது ஒருத்தரை தெரிஞ்சிருக்கணும், ஒரு அரசியல்வாதியை தெரிஞ்சிருக்கணும், ஒரு அதிகாரியை தெரிஞ்சிருக்கணும். இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. அவர் தான் என்ன சேர்த்து விட்டார், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பின்னணி இருக்கிறார், நமக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. அதை நாம் ஆராதிக்கிற கர்த்தர். யாராருக்கெல்லாம் பின்னணி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. ஆனா அது முதல்ல நமக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் தெரியாது. நமக்கு பின்னணியாய், நமக்கு பக்கபலமா, நமக்கு பின்னாடி இருக்கிற ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நான் உனக்கு பின்னாடி இருக்கிறேன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் காமிச்சிக்க மாட்டாரு. இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம் சார், நமக்கு பின்னணியா இருக்கிறவங்க அடாவடித்தனமா உடனே ஏதாவது பண்ணி நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், இல்லைன்னா நமக்காக சண்டை போடணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் பின்னாடி இருக்கிறவர் எப்படி இருப்பார்னா, ரொம்ப சைலண்டாவே இருப்பார். நான் யாருடைய வாழ்க்கையில இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா, ஈசாக்குனுடைய வாழ்க்கையில இதை ரொம்ப நான் கண்டுபிடிச்சேன். பாருங்க, அவனை பகைச்சு ஒதுக்கி, நீ எங்களை விட்டு போயிரு, நீ எங்களை விட்டு போயிரு, நீ நீ எங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, கேராரூர் மேய்ப்பர் இந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்களாம். அப்போ அது மேல இருக்கிறவங்க சின்ன ஆட்களை விட்டு இவனோட ஃபைட் பண்றாங்க. போய் ஃபைட் பண்ணுங்கப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அப்ப ஏசேக்குல அவன் சரி சத்தம் போடுறாங்க, திட்டுறாங்க. உடனே அங்கிருந்து பாருங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போறான். அவனை யாராவது ஒருத்தர் நான் உனக்கு வர்றேன்ப்பா, என்ன நீ இந்த ஊருக்கு வந்த உடனே உங்க அப்பா உன்னுடைய சொத்து தானே, இவங்க என்ன பிரச்சனை பண்றதுக்கு இருக்குது, வா போலாம், இப்போ என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பர்சன் அவருக்கு இல்லை, யாருமே இல்லை. அவர் உடனே சித்தனாவுக்கு போறாரு. சித்தனாவுக்கு போய் அங்கேயும் வாக்குவாதம் பண்ணும்போது அங்கேயும் அவருக்காக பேக்ரவுண்ட் யாருமே இல்லை. நீங்க ஈசாக்குனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன வயதிலிருந்தே வாயில்லாத பூச்சி அப்படின்னா யாரை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, ஈசாக்க தான் சொல்ல முடியும். தன்னுடைய தகப்பனார் அந்த பலி செலுத்துவதற்காக அங்க படுக்க வைக்கிறாரு பாருங்க. அப்பவே கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் பக்கத்துல ஆயிடுச்சு, 14 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 14 வயசுக்கு மேல இருக்கிற பையன் அவங்க அப்பா பிடிச்சா திணறிட்டு இருக்கிற அளவுக்கு பலன் இருக்குது. அதுவும் நம்ம சாதாரண, இப்போ பாருங்க, நான் இன்னைக்கு எனக்கு 41 வயசு, என் மகனுக்கு இன்னைக்கு ஒரு 14 வயசு ஆகுது. 14 வயசு ஆகுற என் பையனை நான் பிடிக்கணும்னா யோசித்தான் பிடிக்கணும். ஏன்னா அவன் திமிர்னா, அவன் திணறான் அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் யோசித்தான் பண்ணணும். ஏன்னா அவனுடைய பலத்துக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் இந்த ஈசாக்கு 14 இயர்ஸ், இவங்க அப்பா எத்தனை வயசு? நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா அவர் ரொம்ப ஏஜ்டாகி தாரியெல்லாம் நரைச்சு போய் 100 வயசு, 100 இயர்ஸ். அப்ப 100 வயதான அந்த அப்பாவை எதிர்க்கிறதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ, போப்பா நீ அப்படின்னு சொல்றதுக்கோ எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா இந்த ஈசாக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாயில்லாத பூச்சி, அமைதியா கட்டுனாங்களா, கட்டியாச்சு. அப்பா ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறாரு, இறக்கமா கேட்கிறாரு. அப்பவும் அந்த அப்பா இறங்கவே இல்லை. சரி, அந்த ப்ராசஸ் முடிச்சு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே இப்போ மிக முக்கியமான ஒரு நேரம். என்ன நேரம் அப்படின்னு சொன்னா, மேரேஜ், கல்யாணம் பார்க்குற நேரம்.
சரி, அப்பா நமக்கு இப்படிதான் செஞ்சுட்டாரு. இப்ப கல்யாணம் பார்க்குற நேரத்தில் அவனை கூப்பிட்டு, மகன் இங்க வாடா, நீ இந்த வேலைக்காரனை கூட போ, நீ போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஊருக்கு போ, அங்க உனக்கு என்ன பொண்ணு பிடிக்குதோ ஜோம் பண்ணி ஒரு பொண்ணை வரும்போது கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாலாவது அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கும். ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அதையும் சொல்லாம ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் பொண்ணை என்ன பண்ணிடு, கூட்டிட்டு வரு. நம்ம பசங்களா இருந்தா உடனே சண்டை போட மாட்டாங்க. என்ன நீங்க கூட்டி வர பொண்ணா நீங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கிங்க, நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், அவர் யாரை கூட்டிட்டு வர்றாருன்னு என்ன தெரியும். ஆனா வேதம் சொல்லுது, தன்னுடைய அப்பாவை பார்த்து நான் போட்டுமா, என்ன அனுப்புறீங்களா, நான் எதுக்கும் ஒரு டைம் பார்த்துக்கிறேனே, கூட்டிட்டு வர சொல்லாதீங்க, போட்டோ வேணா பிடிச்சிட்டு வாங்க சொல்லுங்க, இந்த மாதிரி எதுவுமே சொல்லாம தன்னுடைய அந்த வேலைக்காரன் கூட்டிட்டு வர பொண்ணை அப்படியே ஏத்துக்கிட்டு அப்படியே ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஈசாக்கு வந்து எந்த இடத்துலையும் ஒரு தைரியமா, ஒரு திடகாத்திரமா, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. பாருங்க, இப்ப ரெபேக்காள் வந்தாச்சு, அவருக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. ஆனா ஏசாவா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எதனால பிடிச்சுன்னா, நான் ஒரு நினைக்கிறேன், நம்ம தான் இப்படி சோப்பலாங்கி மாதிரி இருந்துட்டோம், இல்ல நம்ம தான் இப்படி வந்து ஒரு வாது சூது இல்லாம இருந்துட்டோம், நமக்கு பிறந்த ஒரு பிள்ளை காட்டுக்கு போய் மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி வர்ற அளவுக்கு ஒரு பெரிய பராசாலியா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, ஏசா மேல அவருக்கு ரொம்ப பாசம் அதிகமாயிருச்சு. ஆனா இப்ப ஏசாட்ட சொல்றாரு, நீ போய், அவருக்கு கண்ணு 2ம் தெரியல, உடனே நீ போய் வந்து நல்ல பதார்த்தம் கொண்டு வா, நான் அவனை பிளஸ் பண்றேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா குறுக்கால ஒரு சின்ன வேலையை பார்த்து இவனை தள்ளி விட்டுட்டு அவன் வர்றதுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். நல்ல ஒரு வீட்டுக்காரரா இருந்தா அந்த அம்மா கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, பிடிச்சி ரை ரைன்னு விட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ எல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நான் தான் சொல்லி அனுப்பினேன் இல்ல அப்படின்னா எங்கிட்ட நீ கேட்க வேண்டியது தானே, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆசை வச்சிடலாம்ல அப்படின்னு எதுவுமே சொல்லாம அவங்க அம்மா வந்து திருப்பி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை அவன் கொல்றதுக்கு பாக்குறான், எப்படியாவது இந்த பையனை அனுப்பி விடணும்னு சொன்ன உடனே திருப்பி அவனை கூப்பிட்டு ஒரு ஜோம் பண்ணி ஆசீர்வச்சு, சரிப்பா நீ போயிட்டு வா, நீ நல்லாரு, நீங்க சண்டை போட்டு கிடக்காதீங்க. அப்போ இந்த ஈசாக்கு வந்து பிறந்தது இருந்தே. இன்னொன்னு, சாராய் ஒரு இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் வெளியே தள்ளும், இவன் என்னுடைய குடும்பத்துல சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஏன், எதனால இருப்பதில்லை, எதனால இருப்பதில்லை? வேதம் சொல்லுது, இந்த ஈசாக்க இஸ்மவேல் எப்படி நினைச்சாராமா, இஸ்மவேல் வந்து ரொம்ப குறைவா நடத்துறாரு. இஸ்மவேல் வந்து ஈசாக்க பரியாசம் பண்றதை அவங்க அம்மா கண்டு, அப்ப பாருங்களேன், வீட்டுல பிறந்த அந்த அடிமையினுடைய பிள்ளை கூட இவரை என்ன பண்ணுது, அந்த இப்படி சத்தம் போடுற, அப்போ ஒரு வெகுளித்தனமா இருந்திருப்பாரு. ஆனா இவருக்கு பின்புலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரார் மேய்ப்பர் அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணி அவனை துரத்தி விட்டு, ஏசேக்கிலிருந்து துரத்தி விட்டு, சித்னாவிலிருந்து துரத்தி விட்டு, ஆனா ரகபோத்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. எனக்கு இன்னைக்கு வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 26ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்துல வாசிக்கும் போது, நீ எடுக்க வேணாம், வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள், நீங்க 27 வாசிங்களேன், 27 வாசிக்கும் போது, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நல்ல கைகளை தட்டி, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு பின்புலம் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, எனக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு யார் பேக்ரவுண்ட் இருக்கா, நீங்க வெகுளியா இருக்கலாம், உங்களை எதிர்க்கும் போது எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம், உங்களுக்காக சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம், உங்களுக்காக வழக்காடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நீர் கூட அமைதியா இருக்கிறீரே, ஆண்டவரே நீர் கூட சும்மா இருக்கிறீரே, ஆண்டவரே இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணும் போதே அவன் வாய் மேல ஒண்ணு போட்டிருந்தீங்கன்னா, இவன் என் கூட சண்டை போடும் போதே நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தீங்கன்னா அவன் கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பான்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பொறுத்தவர உங்க கூட இருக்கிறத எப்படி நிரூபிப்பாருன்னா, உங்க எதிரிட்ட போய் சண்டை போடுறதுல நிரூபிக்க மாட்டாரு, உங்க எதிரியினுடைய வாயில புண்ணு வர்றதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாரு. என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன் சத்துருக்களுக்கு முன்பாக
நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா பிரதர்? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அப்படின்றத எதிரியின் இடத்துல எப்படி நிரூபிப்பாருன்னா, சண்டை போட்டு அடிதடி வச்சில்ல, கர்த்தர் அவன் கண்ணுக்கு முன்னாடியே உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களை அப்படியே உயர்த்த 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 சத்துரு கண்டுகொள்ளுவான். சத்துரு கண்டுகொள்ளுவான். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பேக்ரவுண்டு கர்த்தர் இருக்கிறார் என்று நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பெல்லத்தோடு மேல தட்டி ஹல்லேலூயா.